ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இது இன்னைக்கு கோலா உண்டை ரெசிபி. இன்னைக்கு 1/4 கிலோ மட்டனுக்கு ஒரு தேங்காய் எடுத்துக்கிறோம், 10 பச்சை மிளகா, கசகசா, அடுத்தது ஆனியன் 100, பொட்டுக்கலை 150, 1/4 கிலோ மட்டன், 1/4 கிலோ மட்டன். இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கணும் உருண்டைக்கு. இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோலா உருண்டை ரெசிபி பார்த்தோம் இல்லையா? அது எப்படி அரைக்கிறதுன்னு போட்டு கேட்பேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம கைமாவை ரெடி பண்ணிக்கிட்டோம். மொத்த கைமாவை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல உருண்டைக்கு அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகா, தேங்காய், அடுத்தது இது மூணையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும், ரொம்ப கெட்டி அரைக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கறியில் அடுத்தது நம்ம இப்போ அரைச்சோம் இல்லையா? பச்சை மிளகா, தேங்காய், கசகசா, இது மூணையும் சேர்க்குறோம். நம்ம லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி சேர்த்தாச்சு. இது அடுத்தது வெங்காயத்தை சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1-2 நுணுக்கிக்கணும் வெங்காயம் உருண்டைக்கு. சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் அதுக்கு மசாலா போட்டு நுணுக்கி நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்க போகிறோம். அவ்வளோதான். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்க்குறோம், கொஞ்சோன்னு. அவ்வளோதான், கோலா உருண்டை ரெடி. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம உருண்டை பிடிச்சி இப்போ தவால போட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோ, கோலா உருண்டை ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோலா உருண்டை குழம்புக்கு நம்ம தயார் பண்ண போகிறோம். இப்போ சால்னா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு 2 கப்பு தயிர் ஊற்றிக்கிறோம். நம்ம அதில் அடுத்தது தக்காளி சேர்க்குறோம். நம்ம அதுக்கு அடுத்து பச்சை மிளகா, கொத்தமல்லி சேர்க்குறோம். இதை முதல்ல ரெடி பண்ணிக்குவோம். மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கையில் நம்ம நல்லா நொறுங்க பிணைஞ்சுக்கிறோம். நம்ம சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் நம்மளுக்கு. அப்படி தான் ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்தது ஆனியன் சேர்க்குறோம். நம்ம அதில் அதுக்கு அடுத்து நம்ம கோலா உருண்டை கரைச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய், பச்சை மிளகா, கசகசா, அதை சேர்க்குறோம். அதுக்கு அடுத்து நம்ம அது விழுது சேர்த்தோம்ல இங்கே ஃப்ரெண்ட்ஸ், கோலா உருண்டை கரைச்சது அதுக்கு தேங்காய் சேர்க்குறோம். ஒரு தேங்காய் அரைச்சி சேர்க்குறோம். நம்ம அதில் அதுக்கடுத்து தேவையான உப்பு சேர்க்குறோம். நம்ம அதுக்கடுத்து காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் சேர்க்குறோம். நம்ம வேணுங்கிறவங்க சால்னா நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். தண்ணி சேர்த்துட்டோம். அங்கே சால்னா ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு தாளிப்பு பண்ண போகிறோம். நம்ம சட்டி வச்சு கடலெண்ணெய் ஊற்றுறோம். 100 எண்ணெய் கடலெண்ணெய் காஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்க்குறோம். அடுத்தது வெங்காயம் சேர்க்குறோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ஆயிடுச்சு. நல்லா செவந்தோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்குறோம். அந்த வெங்காயத்துக்கு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அடுத்து 1 ஸ்பூன் காரத்தோட மிளகாத்தூள் சேர்க்குறோம். சால்னா ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அதை அதில் சேர்க்குறோம். சால்னா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சால்னா ரெடி ஆயிடுச்சு. சால்னா கொதிச்சோன்னா உருண்டை போட்டு தம் விடுறதா வேலை. எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். உப்பு ரெடியாக இருக்காச்சு. உப்பு பார்க்க போகிறோம் கரெக்டாக இருக்கா. சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்பு பார்த்துட்டு நம்ம உருண்டை போட்டு தம்மில் விட போகிறோம். 10 நிமிஷம் உருண்டை போடுறோம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக போடணும். அப்போ உடையாமல் வரும் நம்மளுக்கு. எல்லா உருண்டையும் போட்டாச்சு. இன்னொரு 5 நிமிஷம் தம்மில் இருந்தால் ஆஃப் பண்ணிடலாம். சிம்மில் வச்சாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சா உடையாமல் வரும் உருண்டை நம்மளுக்கு. ஒரு 5 நிமிஷம் தயாராகிடுச்சு. சாலை ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு குழம்பு. இப்போ ஆஃப் பண்ண போகிறோம். 10 நிமிஷம் விட்டாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். ரெடி ஆயிடுச்சு குழம்பு.